ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்த உடனே நம்ம வெனஸ்டேயோட அம்மா அப்பா ஃப்ரெண்டு ஏனிடு எல்லோரும் செஃப்பையும் அப்புறம் புது பிரின்ஸிபலையும் மீட் பண்ணுறாங்க. பிரின்ஸிபல் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி நீ எதுக்கு அங்கே போன, இந்த மான்ஸ்டர் டெய்லர் எதுக்கு உன்னை வந்து மீட் பண்ணான் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெனஸ்டே வந்து இந்த மாதிரி நான் வந்து மான்ஸ்டரை கட்டுப்படுத்தலான்னு தான் போயிருந்தோம், ஒரு பிளான் போட்டிருந்தோம், ஆனால் சொதப்பிடுச்சு அப்படின்ற உடனே ஏனிடு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் சரியான முறையில் தான் பிளான் போட்டிருந்தோம், ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொரு மான்ஸ்டர் வந்து தடுத்துருச்சு அப்படின்றவும் உடனே இந்த செஃப் வந்து எப்படி 2 மான்ஸ்டர் அப்போ இருக்குது, அப்போ அந்த இன்னொரு மான்ஸ்டர் யார் அப்படின்னு கேட்கும்போது டெய்லரோட அம்மா அப்படின்னு வெனஸ்டே சொல்கிறா. டெய்லரோட அம்மா தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களே. இல்லை, அவங்க இறக்கல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்போதான் எப்படி நீ உறுதியாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், அவங்க இறந்துட்டதா நம்ப வச்சு பேஸ்மெண்ட்டில் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ டெய்லரோட அம்மா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வெனஸ்டே சொல்கிறாங்க. யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம தற்காலிக டைரக்டர் டோனோட அப்பா தான் இந்த வேலையை பார்த்துருந்துருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லையேன்னு செஃப் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டேயோட அம்மா வந்து இதுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால அவளுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லரோட அம்மாவும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே செஃப் வந்து நீங்கள் கொலைகாரன் பேச்சையா நம்பிட்டு இருக்கீங்க, ஒரு கொலைகாரனுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்ற போது அதுக்கு இந்த பிரின்சிபல் நம்ம பிரச்சனை தானாகவே சரியாச்சு, அதனால் இதோட விட்டுடலாம், ஸ்கூலோட ரெப்புடேஷனும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு வெனஸ்டே யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிட் கைடு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, பழைய பிரின்சிபல், அவங்கள தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சைக்கிளிங் எபிலிட்டி பவர் வந்து போயிடுச்சு, அதனால் இதை திரும்ப கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்பிரிட் கைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்குள்ள டென்ஷன் மன அழுத்தம் நிறைய இருக்குது, அதனால உன்னோட சைக்கிளிங் பவர் வெளியே வர மாட்டேங்குது, அது வெளியே வரணும் அப்படின்னா அதெல்லாத்தையும் நீ விளக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களோட உன் அம்மாவோடலாம் நல்லா சகஜமாக பேசணும், அப்போனா தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெனஸ்டே என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு கட் பண்ணால் யாருன்னா ப்ரப்போசர்னு ஒருத்தவரை காட்டுறாங்க. அவர் வெறும் தலை மட்டும்தான் இருக்குது. அவர் யாருன்னா இந்த நெவர்மோட கிரைமில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரப்போசர். அவர் தான் முதல்ல இருந்தார். அவருக்கு உயிர் இல்லை, அதாவது ஒரு மிஷின் மூலமாக தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த மிஷின் பேர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ அவங்கள பார்த்து வெனஸ்டே என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு டெய்லரோட அம்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் நல்லாவே தெரியும், அவங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட், ஆனால் என்ன அவங்க தம்பி மாதிரி இல்லாமல் அவங்க அவ்வளோ புத்திசாலி கிடையாதுன்னு சொல்லவும் வெனஸ்டே அப்போ அவங்களுக்கு தம்பி இருக்கானா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, அவங்க தம்பி பேர் ஐசக் நைட்டு. அவங்க இப்போ தற்காலிக டைரக்டராக இருக்காங்களே டோன், அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு புதிய லேபையே உருவாக்குனாங்க. இந்த ஐசக் நைட்டுன்றவன் பயங்கர புத்திசாலி, அவன் தான் எனக்கு இந்த மிஷினையே கொடுத்தான், அந்த மிஷின் மூலமாக தான் இப்போ நான் உயிரோட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஐசக் நைட் உருவாக்குன லேபு வெடிச்சனால ஐசக் நைட்டு ஓடி போயிட்டான் அங்கேருந்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் செத்துட்டாங்க, கல்லறைக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வெனஸ்டேக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த ஐசக் நைட்டுன்றது தான் நம்ம தம்பி வளர்த்துக்கிட்டு இருக்க பெட்டாக இருப்பானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கல்லறைக்கு அடியில் இருந்து தான் அவன் வந்து அந்த பெட்டுன்னு சொல்லிட்டு ஜாம்பியை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ வேகமாக போய் தம்பியை போய் பார்க்குறா. தம்பியை போய் பார்த்து, நீ இப்போ கடைசியாக உன்னோட பெட்டு ஜாம்பியை பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு அவனை நான் பார்க்கல அப்படின்னு போய் சொல்கிறேன். ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு மிரட்ட விட்டியும். ஆமாம், அவன் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், அவனை நான் தான் தப்பிக்க விட்டேன், அவன் இனிமேல் புது வாழ்க்கையை தொடங்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றவும், நீ என்ன லூஸா, உனக்கு அறிவே இல்லையா, அவன் யாருன்னு தெரியுமா, ஐசக் நைட் அவனோட பேர், அவன் வந்து டெய்லரோட அம்மாவோட தம்பி, அவனுக்கு இப்போ நீ உயிர் கொடுத்துருக்க, இப்போ அவன் எங்கே போயிருப்பியான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் வெனஸ்டேயோட தம்பி வேகமாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறான். இந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக அப்படின்றவும் வேகமாக வெனஸ்டேக்கு புரிய வருது, அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம டெய்லரோட அம்மா தான் இருக்காங்க. அப்படின்னா ஐசக் நைட்டுன்ற அந்த ஜாம்பி மனுஷன் வந்து அவங்க அக்காவை மீட் பண்ண தான் போயிருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா வெனஸ்டே. இப்போ கட் பண்ணா டெய்லரையும் டெய்லரோட அம்மாவையும் தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டெய்லர் வந்து கண் விழிச்ச உடனேயும் அவன் காலில் பெரிய சங்கிலியை வச்சு அவங்க அம்மா கட்டி வச்சுருக்காங்க. ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால்,
நீ வந்து ஒரு கொடிய ராட்சச மிருகமாக மாறிக்கிட்டு இருக்க, ஆனால் அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் அதை உனக்கு பயிற்சி கொடுக்குறவரை சங்கிலியால் கட்ட தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப யாரை காட்டுறாங்கன்னா ஈனிடை தான் காட்டுறாங்க. ஈனிடை அவங்க மியூசிக் டீச்சர் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து உல்ஃபா மாதிரி நைட்டு ஓடி போயிட்ட, ஆனால் முழு நிலவு வர்றதுக்கு முன்னாடியே நீ வேற உல்ஃபா மாறி இருக்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் மேம் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ஆல்ஃபா உல்ஃபா மாற போகிறன்னு நினைக்கிறேன் அப்படின்றவும் நம்ம ஈனிடுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ஃபா அப்படின்ற உல்ஃபு வகையை சேர்ந்தது ரொம்ப பலசாலி தான், ஆனால் அதுக்கு பூரா எப்பயும் தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும். அந்த உல்ஃபு கூட யாருமே சேர மாட்டாங்க. ஸோ நானும் தனிமைப்பட்டு போயிடுவேனா அப்படின்னு அந்த மியூசிக் டீச்சரில் கேட்குறாங்க. நீ எதை பற்றியும் பயப்படாத, நீ வந்து பயங்கர பலசாலியான உல்ஃபு, இது நமக்கு ஒரு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. வெனஸ்டே அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. போய் இந்த மாதிரி எனக்கு சைக்கிங் எபிலிட்டி அழிஞ்சு போச்சு, அது வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்குள்ளே அந்த பவரை மறுபடியும் கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும்னு பாட்டிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெவர்மோர் அகாடமியில் ஒரு கல்லறை இருக்குது. அது யாரோட கல்லறைன்னா ரேவனோட கல்லறை. அந்த கல்லறையில் வந்து சில வாக்கியங்கள் எழுதியிருக்கும், மந்திர வாக்கியங்கள். அதை நீ தொட்டு சொன்னா அப்படின்னா அந்த சைக்கிளிங் பவர் உனக்கு கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே வெனஸ்டே அந்த கல்லறைக்கு போகிறா. கல்லறைக்கு போய் கையை வச்சுட்டு அங்கே எழுதியிருக்க மந்திர வாக்கியங்களை பேசின உடனே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறா. அந்த உலகத்தில் ரேவனை பார்க்குறா. ரேவன் வந்து, உனக்கு தற்காலிகமாக என்னால் சைக்கிங் எபிலிட்டி பவரை கொடுக்க முடியும், ஆனால் இதுக்கு இந்த மெழுகுதிரி மேலே கை வச்சிரு, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கையை மட்டும் எடுத்துடாத, அப்புறம் பின்விளைவுகளை நீ தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெனஸ்டேக்கு ரொம்ப சின்சியராக தான் கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஏனிட் வந்துடுறாங்க. ஏனிட் வந்து கையை எடுத்து விட்டுடுறாங்க. எடுத்து விட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் டக்குன்னு மயக்கப்பட்டு அந்த இடத்துல விழுகுறாங்க. திரும்ப மறுநாள் காலையில் பார்த்தா ஏனிடு அவள் பெட்டில் படுத்து எந்திரிச்சு பார்த்தா ஏனிடோட உடம்புக்கு பதிலாக ஏனிடுக்கு வெனஸ்டேயோட உடம்பு கிடச்சிருச்சு, வெனஸ்டேக்கு ஏனிடோட உடம்பு கிடச்சிருக்கு. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க ஆன்மா மாறிடுச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனஸ்டேயோட உடம்புல இருக்க ஏனிடு வந்து தான் வந்து வெனஸ்டே உடம்புல இருக்கோன்றதை மறந்துட்டு போய் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போகும்போது அங்கே மறையிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா, இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறையிறப்ப அவள் வந்து பிளாக் டீ கொடுக்கும்போது எனக்கு பிளாக் டீ வேணான்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறா. குடித்த உடனேயும் ஏனிடு குடித்த உடனேயும் அவளோட உடம்புலாம் அரிக்க ஆரம்பிக்குது. உடம்புலாம் எரிஞ்சு ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துடுது. வந்தவுடனே பயந்துக்கிட்டு வேகமாக உள்ளே போயிடுறா. உள்ளே போனால் அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உனக்கே இது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெனஸ்டேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனிட் வந்து இதுக்கு ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு க்ரீம் மாதிரி கொடுக்குறாங்க. அதை அப்ளை பண்ண உடனேயும் நம்ம ஆனிட், அதாவது வெனஸ்டே உடம்புல இருக்க ஆனிடுக்கு வந்து சரியாயிடுது. இப்போ ஒரு மாத்திரை டப்பாவையும் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை வந்து நீ போட்டுக்கோ, இது மாதிரி ரேஷஸ் வரும்போது போட்டுக்கோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஏனிட் உடம்புல இருக்க வெனஸ்டேவை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்பிரிட் கைடை போய் பார்த்து இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல, ஆனால் ஏற்கனவே உங்கள் 2 பேர் மாதிரி வேற ஒருத்தவங்க மாறி இருக்காங்க, அப்படி மாறினவங்க ஒரு நாள் தான் உயிரோடு இருந்தாங்க, அவங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. கடைசி நீ உன்னோட அந்த கனவுல வந்து விஸ்வலை பழிக்க வைக்க போற, உன்னால உன் ஃப்ரெண்டு ஏனிடும் இறக்க போறா, இப்போ நீயும் இறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஐசக் நைட்டுன்னு இருக்கான்ல ஜாம்பி மனுஷன், அவனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அவங்க அக்காவை தேடி போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அக்கா கதவை திறந்து, நீ கண்டிப்பாக என்னோட தம்பி கிடையாது, என்னோட தம்பி எப்பயோ இறந்துட்டான், அவனை இறந்த பணத்தை புதைக்கும் போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் தாங்க்கா, என்னைய வந்து வெனஸ்டேயோட தம்பி தான் உயிர்ப்பிச்சேன், நான் இப்போ உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருது அவங்க அக்காவுக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டெய்லரோட அம்மா அந்த ஜாம்பி மனுஷன் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது டெய்லரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்துடுது. இருமும்போது வாயிலிருந்து ரத்தம் வருது. உடனே டெய்லர் என்னம்மாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மான்ஸ்டராக மாறுறவங்க எல்லாருக்கும் இந்த நோய் வரும், நாளடைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஜாம்பி மனுஷன், இதுக்கு என்னால் சொல்யூஷன் பண்ண முடியும், உங்களை மறுபடியும் இந்த மனுஷனாக மாற்ற முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க இந்த மான்ஸ்டரை வெளியேற்ற முடியும், ஆனால் அதுக்கு எனக்கு லேபு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேபு தான் இப்போ தற்காலிக டைரக்டர் டோன் கையில் தானே இருக்குது அப்படின்னு டெய்லரோட அம்மா சொன்னதுக்கு உடனே இந்த ஜாம்பி மனுஷன், அவளை நான் எப்பயோ கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, கடைசி சீனில்
அந்த ஜாம்பி மனுஷன் வந்து டோனை வந்து சந்திக்கிற மாதிரி அவங்கள கொன்னுட்டான் போல். சரி இப்போ அந்த லேபுக்கு நம்ம போகலாம், ஆனால் அதுக்கு ஏதாவது அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு மிஷின் வேணும் அப்படின்ற போது அதுவும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கட் பண்ணால் ஏனிட காட்டுறாங்க. ஏனிட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம வெனஸ்டேயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வெனஸ்டேயோட உடம்புல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே எப்பயுமே ஒரு நாவல் எழுதுவா. அதாவது அவளோட லைஃப்பில் இது நாள் வரை என்ன நடந்துச்சோ அதை ஒரு டைரி, அதை வந்து ஒரு நாவல் மாதிரி எழுதி வச்சிருப்பா. ஸோ அதை வந்து ஏனிடு பார்த்து அதில் உள்ளதை ஒரு விஷயம் எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏனிடு வந்து எப்பயுமே பலசாலி புத்திசாலி, ஆனால் அவளுக்கு வெனஸ்டே மட்டும்தான் உதவி பண்ணுவா, வெனஸ்டே இல்லைன்னா அவளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி எழுதவும் ஏனிடுக்கு உடனே கோவம் வந்தது. வெனஸ்டே என்னை இப்படியா நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட டக்குன்னு அவளோட பேரை நான் கெடுக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு வெனஸ்டே எப்பயுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுவா. ஸோ ஆனால் இவ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் டான்ஸ் ஆடுறது, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறது, பேசுறது, சிரிச்சு பேசு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நெவர்மோட் அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. அப்படியே திரும்ப உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது ஏனிடுக்கு. ஐயோ மறுபடியும் நமக்கு இந்த அரிப்பு வந்துருச்சா அப்படின்னு திடுன்னு ரூமுக்குள்ளே ஓடி போய் அவங்க அம்மா கொடுத்துருந்த வெனஸ்டேயோட அம்மா கொடுத்துருந்த எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு மறைஞ்சு வருவா இல்லையா வெனஸ்டேயோட இன்னொரு ஃப்ரெண்டாக வந்துடுறா. வந்தவனையும் வெனஸ்டே நீ எப்படி இருக்க அப்படின்னு ஈனிட்டு தான் உள்ளே இருக்கா அப்படின்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஏனிட்டு கேட்குறா. அதுக்கு இந்த பொண்ணு, நான் வந்து உன்னை மீட் பண்ண தான் வந்தேன், நீ ரொம்ப ட்ரெஸ்டில் இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் ஏனிடை பற்றியே நினச்சிட்டே இருக்க, அவளை பற்றி நினைக்காத, உன்னோட மைண்டில் ஏனிடு இறக்குற மாதிரி வந்த விசுவல் வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஏனிடுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் உன்னோட கனவுல தான் இந்த சைக்கிங் எபிலிட்டியில் பவரில் வந்துச்சு இல்லையா, ஏனிடு வந்து இறக்க போகிறா அப்படின்னு, அதை நினச்சி தானே இப்போ நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி வருத்தப்படுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது வெனஸ்டே உடம்புல இருக்க இந்த ஏனிடுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. ஓ அதனால தான் வெனஸ்டே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இங்கேருந்து போன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்துருச்சு. உடனே கோபத்தில் டக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட, நீ முதல்ல இங்கேருந்து போ, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நான் எனக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக உன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறேன், இனிமேல் என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கண்டமேனி வஞ்சு திட்டி அனுப்பி விட்டுறா. உடனே இந்த பொண்ணும் ரொம்ப பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. போய் அங்கே பாடி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அதாவது வெட்டப்பட்ட உடற்பாகங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இருப்பாங்க. அதில் தான் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறாரு இந்த தலை மட்டும் உள்ள மனுஷன். அப்போ வந்து இந்த மறையிற பொண்ணு போய் நான் உங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிறவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்ததை பூரா சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் படித்த ஸ்கூல்லேயே எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, இங்கே யாராவது ஃப்ரெண்டாக வருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் என்னை மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு இங்கேயும் யாருமே ஃப்ரெண்டு இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கா. உடனே இந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாரும் இவெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் ஏனிட வெனஸ்டேன்னு நினச்சி அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. கூப்பிடும்போது அந்த ஸ்பிரிட் கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையை பூரா சொல்லிடுறாங்க வெனஸ்டேயோட அம்மாட்ட. இந்த மாதிரி இது உங்கள் மக வெனஸ்டே கிடையாது, உங்கள் மகளோட வெனஸ்டே உடம்புக்குள்ளே இருக்கிறது ஏனிடு அப்படின்னு சொன்ன உடனேயும் இவங்க அதனால தான் நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்து யாரை கட்டுறாங்கன்னா, அந்த ஜாம்பி மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தான்ல, அது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த தலை மனுஷனுக்கு உள்ள தலை வந்து உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, மிஷின் மாதிரி. அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க அக்கா உடம்புக்குள்ளே வச்சு இவன் அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டரை வெளியேற்றணுமா. ஸோ இந்த தலை மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போய் அது மட்டும் இல்லாமல் அந்த தலையை தின்னவும் செய்கிறான். இதை பூரா யார் பார்க்குறா அப்படின்னா, இந்த மறைஞ்சு வருவாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்துட்றாங்க. அவ்வளோதான். பார்த்துட்டு இந்த ஜாம்பி மனுஷனை ஃபாலோ பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஜாம்பி மனுஷனோட கார்லேயே பின்னாடி பேக் சைடு ஏறி படுத்துக்கிறான். படுத்த உடனேயும் யாருக்கு கால் பண்ணுறான்னா, வெனஸ்டேக்கு கால் பண்ணுறா. ஏனிடுன்னு நினச்சி வெனஸ்டேக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து காரில் மாட்டிக்கிட்டேன், பின்னாடி பேக் சைடில் இருக்கேன், நான் லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன், என்னை பின்தொடர்ந்து வா, நான் உயிரோடு இருப்பேன் நானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டேயோட ஃப்ரெண்டு ஏனிடும் அந்த மறையிற பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த காரு நேராக பழைய லேபுக்கு தான் போகுது. அந்த ஐசக் நைட்டுன்ற ஜாம்பி மனுஷன் அவங்களோட அக்காவை ஒரு சாதாரண மனுஷையாக மாற்றணும், உடம்புக்குள்ளே உள்ள அந்த மான்ஸ்டரை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டெய்லருக்கு யாரோ
இருக்க மாதிரியே தோணுது. அதனால் டக்குன்னு நம்ம உருவம் மாறக்கூடிய அந்த ஆல்மிஸை பிடிச்சிட்றேன். பிடிச்ச உடனே அவளை ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சிட்றேன். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வெனஸ்டேயும் ஆனிடும் வந்துடுறாங்க. இப்போ டெய்லர் பார்த்துட்றான். பார்த்துட்டு வெனஸ்டே உடம்புக்குள்ளே இருக்க ஆனிட ஒரு அடி அடிக்கிறான். அதே மாதிரி இந்த பக்கத்து ஆல்மிஸும் உருவம் மறையக்கூடியவ அந்த மிஷினில் உள்ளதை பூரா மாற்றி வச்சிட்றா. உடனே டெய்லர் என்னமோ பண்ணி வைக்கிறான், ஆனால் சரியாகலை. அப்போ இந்த சமயம்னு பார்த்து நம்ம வெனஸ்டே ஆனிடோட உடம்புல இருக்கிறனால உல்ஃபாக மாறிடுறா. இப்போ டெய்லர் ஒரு மான்ஸ்டராக மாற போகும்போது அவங்க அம்மா தடுத்துடுறாங்க. உடனே நம்ம வெனஸ்டே டெய்லரோட கழுத்தை பிடிச்சிட்றா. உடனே ஆனிடு வெனஸ்டே இங்கேருந்து வா, நம்ம போகலாம், அந்த இடம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லோரும் போயிடுறாங்க. அந்த லேபும் வெடிச்சிடுது. இப்போ வெனஸ்டேயும் ஆனிடும் மறுபடியும் நம்ம உருவம் வரணும் அப்படின்னா அந்த கல்லறைக்கு தான் போகணும்னு அங்கே போய் கை வைக்கிறாங்க. அந்த ரோவன் கல்லறையில் கை வச்ச உடனேயுமே மறுபடியும் 2 பேரும் மயக்கப்பட்டு விழுகிறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் அவங்கவுங்களுக்கு உண்டான உடலில் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ஸ்பிரிட் கைடு வெனஸ்டேயை மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னோட கனவுல ஆனிட் சாகிற மாதிரி கனவு வந்துருந்துச்சு, அந்த இமேஜினேஷன் இனிமேல் நடக்க போகிறதில்ல, அது இனிமேல் வராது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வா, ஆனால் வேற ஒருத்தவங்களோட உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அது ஏதோ கல்லறை மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு நான் போகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அடுத்த எபிசோடு போடும்போது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பாய்.